மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் விளைந்த வாழைக்காய்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, களர் வலசை, மேலநெட்டூர், முத்தனநேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டு வாழை, பச்சை வாழை உள்ளிட்டவற்றை வாழை ரகங்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இதில் பராமரிப்பு செலவு மற்றும் தண்ணீரும் குறைவாக தேவைப்படும் என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் இந்த ரகத்தை பயிரிடப்பட்டுள்ளனர். ஆனால் கடந்த சில மாதங்களாக வரத்து அதிகமாக இருப்பதால் விலை குறைந்துவிட்டது என்றும் வாழைத்தார் வெட்டுக்கூலி கூட கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் வாழை விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போதைக்கு இந்த வருஷம் விலையே இல்லாமல் வாழைக்காயை வெட்டாமல் வயலில் நாங்கள் வெட்டி போனால் அதிகமான செலவு மேற்கொண்டு எங்கள் கையில் இருந்து செலவு பண்ணுறதுனால இந்த வாழைக்காயை வெட்டாமல் விட்டு வயலோடு அப்படியே போயிடுது. ஒரு வாழையில் நெருக்கி 300 காய் எழுதி இருக்கும். அவங்க அங்கே கொண்டு போனோம்னா அவங்க அவ்வளோதான் 30 ரூபாய்க்கு கூட போகுதில்ல. ஆனால் எங்களுக்கு ஒரு தாருக்கு ஒரு தூரில் 150 ரூபா அடி செலவு வருது. தண்ணியும் இல்லை, கிணறுல. இப்படியெல்லாம் விவசாயம் பண்ணி எங்களுக்கு பலன்லாம் போகுது. ஏதாவது அரசாங்கம், மாவட்ட ஆட்சியாளர் எல்லாரும் எங்களுக்கு பார்த்து ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.